الحمد لله الواحد الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا اله الا هو اليه المصير واشهد ان لا اله الا الله لا ند له سبحانه ولا مثيل ولا شبيه ولا نظير واشهد ان محمدا عبده ورسوله البشير الذي والسراج المنير وصلى الله وسلم وبارك عليه وعلى اله وصحبه وكل تابع مستنير اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பரிபாலிக்கும் வல்லனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சங்கீத முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக நெறிப்படுத்திய உத்தம சஹாபா பெருமக்களின் மீதும் அந்த சஹாபா பெருமக்களை பின்தொடர்ந்த தபிஊன்கள் தபிஊன்கள் கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் வந்த வரவேற்கின்ற அனைத்து ஆண்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. விடுதலைக்கு ஜமாலியுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார் வல்லநாயக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு விடயங்களை எடுத்து நடக்கும்படி கோரியிருக்கின்றார், எவ்வாறு விடயங்களை எடுத்து நடந்தால் நம்முடைய உலக வாழ்வு வெற்றியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதாக கோரியிருக்கிறாரோ அவ்வாறு விடயங்களை தன்னால் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை வெற்றி தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறாரோ அவ்வாறு விடயங்களை விட்டு முற்றும் முழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பாலுக்கும் வசியத்தில் உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் அலைஹிம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம், ஏதோ ஒரு காலத்தில் நாம் மரணிக்க வேண்டியவர். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே மரணிக்கக்கூடியதே, அழியக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயபகா குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான், படைக்கப்பட்ட அனைத்தும் அழியும், ஒன்றும் நிலைக்காது. அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாம் அழியும். வானம் பிரமாண்டமான வானம். அல்லாஹ் சொல்றான், இதா ஸமாஉ ஷக்கத் இதா ஸமாஉ ஃபதரத். இந்த பெரிய வானம் வெடித்து சிதறடிக்கும். வைதல் கவாகிபு இன்தஸரத். அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு அழகாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். வைதல் ஜிபாலு நுஷிரத். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த மலைகள் பஞ்சாக பறக்கும். மலர்ந்தாலே உறுதியான ஒரு வஸ்து, அந்த வஸ்து பஞ்சாக பறக்கும் என்று சொல்றாங்க. வைதல் கவாகிபு இன்தஸரத். கோள்களும் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும் என்று சொல்றாங்க. கோள்கள், நட்சத்திரங்கள், வானம். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். இந்த பெரிய கடல் பரப்பும், பத்தி எரியும். கடல் பரப்பும், பத்தி எரியும். கடலோட தண்ணி பந்தும் என்று சொல்றாங்க. ஏனாங்களே, எவ்வளவு பிரமாண்டமான படைப்பாக இருக்கட்டும், அனைத்துமே அழியக்கூடிய. இவ்வளவு பிரமாண்டமான
நேரம் இல்ல. உதாரணத்துக்கு உங்களை மௌத்துக்குள்ள உள்ள உயிரோட வெளியில வந்து சேவக்குள்ள மையத்து நிச்சயம் இல்லாத வாழ்வு சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு சிந்திக்கக்கூடிய காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். இதில் நான் அமல் செய்ய போற காலம் 30-40 வருஷம். குறுகிய காலம், கொஞ்ச காலம். இதுல தான் எங்களை போட்டி பொறாமை இந்த துனியாவை தேடுறதுக்கு படாத பாடுபடும். என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நினைக்கிறேன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி என்று சஹாபியோட பேரை மறந்துட்டேன். அவங்களோட வீட்டு பக்கத்தால போறாங்க. அந்த சஹாபி அவங்களோட வீட்டுடைய ஒரு சுவரை கப்பரால் அடித்து கொண்டிருக்கிறான். சொன்னா இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பாக்குறீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், எங்க வீட்டு சின்ன வேலையுடைய சிலோரை ரப்பையார் பார்க்கிறேன். வீடு கட்டத சொல்லல, இருக்கிற வீட்டுக்கு ரப்பையார் இன்னும் சுத்தி இருக்கோம். நாங்கள் ரப்பையார் பண்றோம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட உங்களுக்கு மௌத்து கிட்டே இருக்குது. ஊட்ட ரப்பையார் பண்றத பார்த்து சொன்னாங்க, இதை விட மௌத்து கிட்டே இருக்குது, அதுக்கு தயாராகுங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது. ரெண்டாவது வீட்டுக்கு ட்ரை பண்ற எங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஒன்றாவது மாடி கட்டி ரெண்டாவது மாடிக்கு ட்ரை பண்ற எங்களை பார்த்து என்ன சொல்றேன்? ஒரு கடை இருக்குது, ரெண்டாவது கடைக்கு ட்ரை பண்ற எங்களுக்கு என்ன சொல்றேன்? இருக்கிற ஊரு டெமேஜாடி இருக்குது. டெமேஜாடில கூட இந்த ஒரு ஹதீஸ்ல அந்த வீட்டுக்கு எப்படி வந்திருக்குதுன்னா கொஸ்டன் சொன்னா அதே குடிசை வீடு. குடிசை வீடு, இந்த குடிசை வீட ரப்பையார் பண்றதுக்கு நபி அவங்க மௌத்துக்கு தயாராகுங்க. எங்கட வீடு அப்படியா இருக்குது, நிரப்பமா இருக்குது. நிரப்பமா இருந்தும் இன்னும் துணியாவது இருக்குது. தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, நோய் நொடிகள் வந்தா பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, குடும்பத்தை சந்திக்க நேரம் இல்ல, மனைவியோட பேச நேரம் இல்ல, பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் துனியாவை தேடுறோம். எதுக்கு? மௌத்த மறந்து. என்னடா மௌத்துகளை நெருங்கி கொண்டிருக்குது. நாங்க எல்லோரும் நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம். அன்னையில வந்து இந்த வெள்ளம் இருக்குது, பாதுகாப்பு எல்லோரையும் நினைச்சிருப்பாங்க. அவங்க இரவுல தூங்கினாங்க, காலையில தேடி கொண்டதுக்கு ஆட்கள் இல்லை. எங்கன்னு தெரியா, ஜனாதாவே இல்லை. ஒன்று இருக்குது, மௌத்தாக்கு உடம்பு இருக்குது, இது வேற விஷயம். உடம்பே எங்கன்னு தெரியா, மையத்தை காணல. நினைச்சிருப்பாங்களா? நைட்ல தூங்கினாங்க. எப்படி தூங்கியிருப்பாங்க? நாங்க இங்க எப்படி தூங்கினோம்? எங்கேயோ நடக்கிற வெள்ளத்தை நியூஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பார்த்து நாங்க கொஞ்சம் கவலையோட தூங்கினோம். எங்களுக்கு வரணும்னு நாங்க நினைக்கல. அதே போலதான் அவங்களும் யோசிச்சிருக்கலாம் உதாரண. ஆனா காலையில செய்தி என்ன? 50-60 வீடோட சரி. அவர்களே, மௌத்து பயங்கரமானது, கடினமானது, மிகவுமே கடினமான ஒன்றுதான் மௌத்து. எந்த அளவு கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கடினம் மௌத்துடைய வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சக்கராத்துல நிற்கிறாங்க. ஒரு நபி என்று சொன்னா சாதாரண மனிதரை கூட 40 மடங்கு பலம் உள்ளவர் தான் ஒரு நபி. பொதுவாக ஒரு சாதாரண மனிதரை விட கிட்டத்தட்ட 40 மனிதனுடைய பலம் ஒரு நபிக்கு இருக்கும். வடிய தாண்டுற அளவுக்கு பலம் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருப்போமே ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொடை மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, சாஞ்சிக் கொண்டிருக்கிறாங்க. வடி இறங்குது. சொல்றாங்க, எங்க தொடையினுடைய எலும்பு முறிஞ்சிருமோ என்று பயந்து வடியில பாரம். இது ஒரு வடியில பாரம், ஒரே ஒரு வடியில பாரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்க தொடையினுடைய எலும்பு முறிஞ்சிருமோ தெரியா என்று நினைத்து அவ்வளவு பாரம் முழு வடியையும் சுமந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம் எவ்வளவு பலம் இருக்கிறது அப்படி. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துல இருக்கிறாங்க. உது எடுத்துட்டு வாராங்க, தொழுவ மயங்கி விடுறாங்க. எவ்வளவு நேரம்?
முன் சப்புக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் போகும் இல்ல, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மயங்கி விடுவாங்க, எழுதுறாங்க, திரும்ப உருவெடுக்கிறாங்க, திரும்ப வராங்க, திரும்ப மயங்கி விடுவாங்க. அவ்வளவு வருத்தம் தாங்கலாம். ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு எப்படி எடுத்துக்கொண்டு வராங்க சஹாபாக்கள், 2 சஹாபிகளுடைய தோள்ல தாங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 2 பேரோட தோள்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் இரண்டும் அப்படி போடப்பட்டிருக்குது. 2 சஹாபியும் தாங்கி கொண்டு வராங்க. ஆனா தாங்கியும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நேரா வைக்கல, பாத பூமியில நேரா நிக்கல. அவ்வளவு வருத்தம், சக்கராத்துடைய வருத்தம் அவ்வளவு கடினம். வாராங்க, பெருவிரல் பூமியில கோடு போட்டு கொண்டு வருது, பரபரப்பு ஈடுபட்டு கொண்டு வருது. கால தூக்கி வைக்கிறான், 2 பேர் தூக்கி. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க சக்கராத்துடைய கட்டத்துல. அப்துல் ரஹ்மான் பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், ஒரு மிஸ்வாக்க சொல்லி வாராரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கியை ஏகத்தோட பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மிஸ்வாக் செய்து விடவா? சகோதரர்களே, என்ன பார்வை, எனக்கு மிஸ்வாக் செய்து விடுங்க என்று சொல்றதுக்கு கூட வாயால ஏறும், பேசலாம் ரசூலுல்லாஹ். எப்படி கஷ்டம், சக்கராத்துடைய நேரத்துல எனக்கு உங்களோட நானோட உங்களோட தம்பிட கையோட மிஸ்வாக் எடுத்து எனக்கு கொஞ்சம் மிஸ்வாக் செஞ்சு விடுங்களே. சரி, நானும் தம்பிட சொல்ல தேவையில்ல, மிஸ்வாக் செஞ்சு விடுங்களே என்று சொல்றதுக்கு கூட கஷ்டம், அவ்வளவு வேதனை. சரி, மிஸ்வாக் எடுத்தா இப்ப தலையசக்கிறாங்க, அந்த மிஸ்வாக் எடுத்தா அந்த மிஸ்வாக்கால தந்த கையால மிஸ்வாக் செய்ய வருத்தம். ஆயிஷா நாயகி அந்த மிஸ்வாக் எடுத்து சப்பி ஆயிஷா நாயகியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வாங்க. நான் நீங்க எப்படி தாங்க போறது? கல்லா இதா பலகத்தின் தராகி வபீல மன் ராக் வظن انه الفراق. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பாவியான பாவம் செஞ்ச காபிர்களானவர்களுடைய மௌத் வரும் பொழுது, தொண்டை குழிய மௌத் வார நேரம், கல்லா இதா பலகத்தின் தராகி, அவர்கள் தொண்டையில சிக்கிக் கொண்டிருக்கிற உயிர், இந்த நேரத்துல சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்களாம், வபீல மன் ராக், யாராவது வைத்தியம் செய்யறவங்க இல்லையா, ஓதி பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா, கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு டாக்டரை பிடிச்சி வைத்தியம் செஞ்சு கிளியர் பண்றதுக்கு ஆள் இல்லையான்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. இந்த சக்கராத்தை இருக்கிறவர் விலகி கொள்வாரு, இது வைத்தியம் செய்ய வேலை இல்ல, நான் மௌத்தா போக போறேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவாரு, ஸ்பெஷல் டாக்டர் பிடிக்குமா, இவர் தெரியும் லட்சம் சொல்லி மனைவி சக்கராத்துல இவர் டாக்டர் போய் சொல்லுவாரு, எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல, இங்க இருந்து இங்க ஹாஸ்பிட்டல் அண்ணாபுரத்துக்கு போகணுமா, அண்ணாபுரத்துல இருந்து வேளாண்மைக்கு போகணுமா, அங்கிருந்து கிளம்பு போகணுமா, அங்கிருந்து இந்தியாவுக்கும் கொண்டு போக ரெடி தயாரா, இதை எங்களுக்கு செஞ்சு தருமான்னு கேட்பாங்க. கணவன் தயார், குடும்பம் தயார். அல்லாஹ் சொல்றான், நான் நிர்ணயித்த நேரத்திலிருந்து ஒரு செகண்ட் முன்னாகவும் மாட்டாது, ஒரு செகண்ட் பின்னாகவும் மாட்டாது. ஒரு செகண்ட் நிமிஷம் எல்லாம் இல்ல, 12:30 செகண்ட் என்னோட உயிர் போகணும் என்று இருந்தா, ஒரு செகண்ட் முன்னுக்கு மாறாது, ஒரு செகண்ட் பின்னுக்கு மாறாது, எடுத்துருவோம். இப்ப தொண்ட குடியில உயிர் இருக்கிற நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அப்படின்னா, அவருடைய கெண்டை கால் ஒன்றோடு பிணைந்து கொள்ளும். அவ்வளவு கஷ்டம். ஒரு தடவை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்ச நேரம் கேட்டாங்க, நீங்க ஒரு முஃமினான ஒரு மனிதனுடைய ரூஹை எடுக்கிற
எப்படி அவர்கள் ரூஹ எடுப்பீங்க? அவர்கள் ரூஹ நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்ப மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கொஞ்சம் முகத்தை திருப்பி கொடுங்க என்று சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க. அழகான முகத்தோட அழகான வெள்ளை ஆடை அணிந்து நறுமணம் வீசக்கூடிய ஆடையோட அப்படியே முன்னுக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு தோற்றம், பார்க்கவே கவர்ச்சியாக. இதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இன்பம் போதும் ஒரு முஃமினுக்கு, மற்ற எந்த இன்பமும் தேவையில்லை, இதே பெரிய இன்பமாகும். அதே போல இன்னொரு ஹதீஸ் பராய் ஆசிரியர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ஒரு முஃமினுடைய உயிரை வாழப்பட்ட ரிவாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிவாயத்தை அதை சொல்றாங்க. எப்படி வந்திருக்குதுன்னா, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினான மனிதனுடைய ரூஹை வாழப்படும் பொழுது வானத்திலிருந்து மலக்குமார்கள் வருவார்கள். மிக அழகான வெண்ணிறமான சூரியனை விட பிரகாசமான முகத்தோட மலக்குமார்கள். எவ்வளவு மலக்குமார்கள் தெரியுமா? கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இந்த பிரகாசமான மலக்குமார்கள். முகமெல்லாம் சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். வெள்ளை ஆடைகளோட ஏராளமான மலக்குமார்கள் வருவாங்க. அப்படி பார்த்தா முழு இடமும் கண்ணு கட்டிய தூரம் எல்லாம் மலக்குமார்கள் அழகான தோட்டத்தில் இருப்பாங்க. இருந்து இந்த முஃமினான மனிதருக்கு நன்மாராயம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. நாங்க உங்களோட துன்யால இருக்கிற நேரம் இருந்தோம், மௌத்துக்கு பின்னால ஆகிரத்திலே உங்களோட இருப்போம் என்று அங்க இருந்து எங்களை ஆர்வம் கொண்டு மௌத்துக்கு மலக்குமாக தயார்படுத்துவோம். இந்த இடத்துல தான் இந்த அழகான தோற்றத்துல எழுப்புவார் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். எழுப்பி அழகான தோற்றத்தோட இந்த மனிதர் கிட்ட தலை மாட்டில வந்து சொல்லுவார். அவருடைய தலை மாட்டில வந்து சொல்லுவார், அழகான தூய்மையான நறுமணமுள்ள யா அய்யத்துஹன் நஃப்ஸு தையிபா, நறுமணமுள்ள நல்ல வாசமான இன்பமான நல்ல ஆன்மாவே வெளியே வா என்று சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அந்த உயிர் ஒரு தோல் துருத்திலிருந்து தண்ணியை ஊத்தினா எவ்வளவு இலகுவாக அந்த தண்ணி கீழே கொட்டுமோ, அதை போல இலகுவாக இவருடைய உயிர், இந்த முஃமினான மனிதர்களுடைய உயிர் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைக்கு வரும். அதை எடுத்து கண்ணை மூடி துவக்கிற அளவு நேரம் கூட கையில் எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த மலக்குமார்கள் வந்த மலக்குமார்களோட கையில இருக்கும் சுவர்க்கத்தினுடைய கபனும் சுவர்க்கத்தினுடைய கற்பூரமும் நறுமணங்கள் இருக்கும். இந்த கபன்ல வச்சு இந்த நறுமணத்தோடு அப்படியே எடுத்துக்கொண்டு போவாங்க. முதலாவது வானத்துக்கு போறாங்க. வானத்துடைய கதவுகள் தானாக திறக்கும். மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்லுவாங்க, என்ன அழகான என்ன வாசனையான ஒரு ரூஹ் வந்திருக்குது, இது யாருடைய ரூஹ் என்று கேட்பாங்க. அந்த நேரத்துல இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இன்னாருடைய ரூஹ், இது கடைசியாக ஏதாவது வானம் வரை போகும். அங்கே அல்லாஹ் சொல்வான், உக்துபு அபதி ஃபீ இல்லியீன், என்னுடைய அடியார்களுடைய ரூஹை, என்னுடைய அடியாரை இல்லியீன்ல நல்லடியார்களுடைய செயலே எழுதுங்க. இது நல்லடியாருக்கு கிடைக்கக்கூடிய பலன். இவருக்கு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், அவருடைய பேரை நல்லடியார்களுடைய லிஸ்டில் எழுதிட்டு அவருடைய ரூஹ் அனுப்புங்க, திரும்ப கபருக்கு அவர்களை கேள்வி கேட்கணும். திரும்ப ரூஹ் போகுது, கபரில் ஜனாசா வைக்கப்பட்டதுக்கு பின்னால இவருடைய ரூஹ் கொடுக்கப்படும். அந்த ரூஹோட அவரிடத்தில் கேட்கப்படும், உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீனே, உன்னுடைய இந்த நபி அவர்களை காட்டி இவரை பத்தி என்ன சொல்றீங்க என்றெல்லாம் சொன்னதுக்கு பின்னால சரியான பதிலை சொல்லுவார். ரப்பி அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், இவர் இவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் சொன்னதுக்கு பின்னால அங்கே ஒரு நிர்வாகம் சொல்லப்படும். நீங்க நல்லா அறிவீங்க. எப்படி என்றா, உங்களுக்காக வேண்டி இவருக்காக வேண்டி சுவர்க்கத்தினுடைய காப்பட்ட வெளிச்சம் வரும். அந்த கபருக்கு அல்லாஹ் சொல்வான், சுவர்க்கத்தினுடைய ஆடையை அவருக்கு அணிவியுங்கள், சுவர்க்கத்தினுடைய காப்பட்ட வெளிச்ச
புது மாப்பிள்ளை தூங்குறத போல நிம்மதியாக தூங்குங்கள். இது ஒரு முக்மீனுக்கு. இதே நேரம் அந்த ஹதீஸ்ல ஒரு காஃபிரை பத்தி வந்திருக்குது. ஒரு பாவி பாவம் செஞ்சவர், துனியால தொழுகையை மறந்தவரே, துனியால ஓதல மறந்தவரே, துனியால ஜகாத்த மறந்தவரே, துனியால சதகாவை மறந்தவரே, அல்லாஹ்வை மறந்தவரை பத்தி அந்த ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னா, மலக்குமார்கள் வானத்தில் நிரப்புவார்களே. இந்த மலக்குமார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கருப்பு நிறமான தோற்றத்தில் பார்க்கவே அழகோட பயங்கரமான தோற்றத்தில் வருவாங்க. இவர் இருப்பார் கல்லா இதா பலகத்தி தராக்கி என்று சொல்வதை போல தொண்டை குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரூஹுடைய கட்டம் வரப்போகுது. இந்த கட்டத்தில் இந்த மலக்குமார்கள் எல்லாம் வருவாங்க. கண்ணு கட்டிய தூரம் ஃபுல்லா பார்த்தா கருப்பு நிறமான மலக்குகள், பயங்கரமான தோற்றம். அதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, ஒரு பாவியில ஒரு காபிர், ஒரு பாசிக்க, ஒரு பாவியில ஒரு காபிர்ல ரூஹ் இருக்கிற நேரம் நீங்க எப்படி வருவீங்க? அதையும் சேர்த்து இதில் சொல்லிக் கொண்டு போறேன். இப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாவியான மனிதனுடைய ரூஹ் எடுப்பதற்காக வேண்டி இந்த மலக்குமார்கள் வருவாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வந்த கருப்பு நிறமான முகங்களுடைய மலக்குமார்கள் அவர்கள் எடுத்து வரக்கூடிய கஃன், அந்த கஃன் நரகத்தில் இருந்து எடுத்து வரப்படும். நரகத்தினுடைய கஃனை எடுத்து வருவார்கள். அந்த கஃனும் வாசம் இருக்காது, கடும் துருவாடையுள்ள கஃனாக இருக்கும். பூமியில் அப்படியான ஒரு துருவாடையை அதுவரைக்கும் அது முகந்திருக்க மாட்டார். அவ்வளவு நாந்தம். இப்ப இந்த மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காட்டினதை போல மலக்குல் மௌத்துடைய தோற்றம், அல்லாஹு அக்பர், எப்படி தோற்றம்னா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலை இருக்கும் வானம் வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு தோற்றத்தில் வருவார். அவருடைய முகம் எப்படி இருக்கும்னா அவருடைய முழு உடலும் வெறுமனே முடியால் மூடப்பட்டிருக்கும். பார்க்கிறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்க மாட்டாரே, அவரை பார்த்தா முழு உடலும் அவருடைய வெறுமனே மேலாக இருக்கக்கூடிய தோற்றம் மட்டும் ஒரு மனிதனுடைய தோற்றமாக இருக்கும். மற்ற எல்லா பகுதியும் முடியாமல் இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஹ்ருஜு மின் ஃபீஹி வ மஸாமிஹி மின் ஸாஹின்னா, அவருடைய காதுகளாலும் அவருடைய வாய்களாலும் நெருப்பு கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ஏற்கனவே கடுப்பான மலக்குமார்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே ஒரு பயங்கரமான ஒரு நிறத்தை போல முடிகளோட வாயால நெருப்பு கொட்டுது, காதால நெருப்பு கொட்டுது. வாராங்க வந்து அந்த பாதியான மனிதனுடைய தலை மாட்டு வரையும் வருவாங்க, தலைக்கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அந்த ரூஹ் இப்ப இந்த கடினமான பயங்கரமான காட்சியை பார்த்து பயப்படும். மலக்குமார்களை பார்த்து பயப்படுது, மலக்குல் மௌத்தை பார்த்து பயப்படுது. இந்த நேரம் சும்மா இல்ல, அதுக்கு மேலே இன்னொரு வேதனை. இவர் எங்க நரகத்தில் இருக்க போறார் என்பதை அல்லாஹ் காட்டுவார். இங்க மலக்குமார்களை பார்க்கிறதோட மலக்குல் மௌத்தில நெருப்பை பார்க்கிறதோட இங்க நரகத்தினுடைய நெருப்பு, அந்த நரகத்தினுடைய பாம்பு, அந்த நரகத்தினுடைய தேள். இப்ப இதெல்லாம் கண்டதோட இவருடைய உடம்புல இருந்த ரூஹ் என்ன செய்யும்னா ஒவ்வொரு இடமா நரம்பாக ஓடி ஓடி பெருவரல் இருக்கிற உதாரணத்துக்கு பெருவரல் இருக்கிற ரூஹ் அப்படி கெட்டைக்கு வரும், அங்கால வந்து எடுத்துவாங்களோ, அங்க இருக்கிற ரூஹ் முழங்காலுக்கு வரும். இப்ப நரம்பு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ரூஹ் சுருங்கும் பொழுது எவ்வளவு வேதனையாகும். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்கும் என்றால், ஒரே முட்கள் நிறைந்த ஒரு இலையை எடுத்து ஒரு மனிதனுடைய உடம்புல உரமாக பலமாக குத்தி, அதிகமான முட்கள் இருக்கக்கூடிய ஒரு இரும்போ ஒரு கிளையை எடுத்து ஒரு மனிதனுடைய உடம்புல குத்துறாங்க. அந்த கிளையில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாம் ஒவ்வொரு நரம்புலையும் துளைந்திருக்குது, நரம்புலையும் மாட்டி இருக்குது.
ஹஜ்ஜுக்கு வைத்துட்டு வாரேன் யா அல்லாஹ், சதகா செஞ்சுட்டு வாரேன் யா அல்லாஹ், நான் குர்ஆன் ஓதிட்டு வாரேன் யா அல்லாஹ், கொஞ்சம் டைம் தான், ரப்பிர்ஜிஊனி, கொஞ்சம் டைம் தான். இப்பதான் இவருக்கு விளங்கும் யார மலக்குள் மௌத் பார்த்ததுக்கு பின்னால, மலக்குமாரை பார்த்ததுக்கு பின்னால, இவர் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தொழுகை கொடுக்கறதுக்கு ஏன் ஓடினாலே இந்த ஓட்டம் இது ஹக்கு. இப்ப மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குர்ஆன் சொல்றது எப்படி இருக்கா, மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க வெளியே வா என்று கத்துவாங்க, வராது யضربون وجوههم وأدبارهم, பக்கத்திலே இருக்கிற கருப்பு நிறமான மலக்குமார்கள் அவருடைய முகத்திலே அறைவார்கள். லேசா அடிச்சாலே எப்படி இருக்கும், மனிதன் அடிச்சார் எங்கட சின்ன புள்ள விளையாட்டுக்கு வந்து அடிக்குது, கண்டத்துல தாடியை பிடிச்சி இருக்குது, முடியை பிடிச்சி இருக்குது, வருத்தமா இல்லையா தெரியாத ஊர்ல எங்கட சின்ன புள்ள விளையாட்டுக்கு வந்து அடிக்குது, முன்னோட அடிக்குது, எவ்வளவு வருத்தம். மேலானவர்களே, யضربون وجوههم, முகத்தில் அறைவாங்க, அவர்களுடைய பின்தட்டில் அடிப்பார்கள், பின்னாலே முன்னாலேயும் மலக்குமார்கள் அடிப்பாங்க, ரோட்டுக்கு சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க வெளியவா வெளியவா, வராது அப்பை மனம் பிடிக்கும். ஹஜ்ரத் மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ரூஹ இழுத்து பறிச்செடுப்பாங்க. பறிச்செடுக்கிற நேரம் அந்த ரூஹ் ஒரு சூடாக்கப்பட்ட ஒரு இரும்பு ஒரு ஈரமான கம்பளியில வைத்தா எப்படி அந்த கம்பளியினுடைய அந்த வெற்றினுடைய அந்த நூல்கள் எல்லாம் அந்த சூடான கம்பில ஒட்டி கொண்டு மழையாண்டு மறுக்குவோ, அதை போல இழுத்தா பிஞ்சு சின்னா பின்னமாடுகிறோமோ, இவருடைய உடம்புல இருந்த எல்லா பகுதிகளும் பிஞ்சு சின்னா பின்னமாடி கிழிப்பட்டு அந்த ரூஹ் வரும். வந்ததுக்கு பின்னாலே சும்மா இல்லை, ரூஹ் வந்து உடம்புல இருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு, அடிபட்டு வந்துட்டு, கண்ணத்துக்கு வாங்கி வந்துட்டு, பின்னுக்கு அடி வாங்கி வந்துட்டு, எல்லாம் அடி வாங்கினதுக்கு பின்னாலேயும் அதுக்கு பின்னால சும்மா இல்ல, எப்படி ஒரு முஃமினுடைய ரூஹ எடுத்து கண் சிமிட்டும் நேரம் கூட கையில வச்சிருக்க மாட்டாங்களோ, அதே போல இந்த ரூஹையும் கண் சிமிட்டும் நேரம் கூட கையில வச்சிருக்க மாட்டாங்க. எடுத்ததோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துருவாடையோட நரகத்தினுடைய கபன்ல போட்டு போடும். இவருக்கு அந்த துருவாடையோட இந்த வேதனையோட இன்னும் நாட்டம் நிச்சயா, இந்த வாடையோட வானத்துக்கு எடுத்து போகப்படும். வானத்துக்கு போற நேரமே மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இந்த நாட்டம் வருது, எவரிவன் யார நாட்டம் இது, லா துஃபத்தஹு லஹு அப்வாபுஸ் ஸமா, அல்லாஹ் சொல்றான், இப்படியான மக்களுக்கு வான பூமியினுடைய கதவுகள் திறக்கப்படாது. வானத்துக்கு ஒன்றாவது வானத்துக்கு மேலே போகலாம், தடுத்து நிறுத்தப்படும். அல்லாஹ் சொல்றான், இந்த அடியானுடைய ரூஹை நீங்கள் சிஜீன் எழுதுங்க. சிஜீன் எழுதப்பட்டதுக்கு பின்னால கபருக்கு ரூஹ் வருது. கபருக்கு ரூஹ் வந்ததுக்கு பின்னால நன்றப்புக வமா தீனுகுமா, கேள்வி கேட்கப்படும். உங்களோட ரப்பு யாரு, உங்களோட மார்க்கம் எது, இந்த நபியை பத்தி என்ன சொல்றீங்க, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். அவர் சொல்வார், ஹா ஹா லா அதரி, அல்லாஹ் எனக்கு தெரியாது, இன்னும் தீங்கு தெரியா. ஃபலா சத்தக வலா சல்லா, பூமியில இருக்கிற நேரம் சதக்கா செய்யவும் இல்லை, தொழவும் இல்லை. குர்ஆன் சொல்லுது, ஃபலா சத்தக வலா சல்லா அவுலா லக ஃபஅவுலா ثم أولى لك فأولى. அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ கேடு கேட்டவன், ஒரு தடவை சொன்னதே அவுலா, நீ கேடு கேட்டவன், ஃபஅவுலா, நீ கேடு கேட்டவன், ثم أولى لك فأولى, உனக்கு நாசமே நாசம். 4 தடவை சொல்றான், தொழாம ஓதாம குர்ஆன் ஓதாம திக்ர் செய்யாம வெறுமனே துனியாவுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள ரூஹ் எடுக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ நாசமாகி போ. அவுலா லக ஃபஅவுலா ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى. என்ன சும்மா கணக்கில்லாம கேள்வி கேட்காம சும்மா உருவம் என்று நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போடுற கூத்தெல்லாம் ஒரு ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா உங்களை நடத்தீங்களாம். நினைக்கக்கூடிய சோதனைகளை பெரியவர்களே, இப்ப அவருடைய ரூஹ் கபருக்கு வந்ததுக்கு பின்னால கேள்விக்கு பதில் இல்ல. சொல்லப்படும் அவருக்கு நரகத்தினுடைய ஆடையை அணிவியுங்கள். அங்க சொர்க்கத்தினால இந்த நரகத்தினால அவருக்கு நரகத்தினுடைய காப்பட்ட நெருப்பாலான காப்பட்டீங்க. நெருப்புக்கு மேல நெருப்பு உடுப்போம். இங்க இது நரகத்துல இல்ல, நரகத்துக்கு போகும்போது கவியம் இல்ல. அதே போல இவருடைய கபர், இவருடைய 2 விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று நெருங்கும் அளவுக்கு நெருக்கப்படும். அவருக்கு விசாலமாக்கப்படும், இவருக்கு நெருக்கப்படும். இங்கே எத்தனை மாநிலவாதான பிரச்சனை கிடையாது. அங்கே 6 அடி கபரும் 2 அடி. இந்த கபரு 6 அடியில் அவ்வளவுக்கு நெருக்கும். கடினமான நேரம், பயங்கரமான நேரம். இதே கயாமத்தினுடைய நாள் வரைக்கும் இப்படியே சோதனைகளை கடினமான இந்த பயங்கரமான நேரத்தை தான் நான் இங்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பதான் மனிதன் சொல்லுவான், கொஞ்சம் கைத்தாயா இல அஜலின் முசம் இல அஜலின் கனி, கொஞ்சம் கைத்தா. இவர் தொழுவதற்கு டைம் கேட்பாரு, கிடைக்காது. ஓதுறதுக்கு கேட்பாரு, கிடைக்காது. சகாத் கொடுக்க கேட்பாரு, கிடைக்காது. ஹஜ் செய்ய கேட்பாரு, உம்ரா செய்ய கேட்பாரு, திக்ர் திலாவத் செய்ய கேட்பாரு, கிடைக்காது. கடைசியாக ஒரு சான்ஸ் பார்ப்பாரு, இவர் சேர்த்த சொத்தையாவது சதகா செய்வோம் என்று. ஏன் சதகா செய்யறதுக்கு நேரம் தேவை. ஒரு வார்த்தை குடும்பத்தை பார்த்து என்ன சொத்தெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துருங்க, அந்த நேரத்தில் செய்ய வசியத்து நிறைவேறாது. ஆனா இவர் எதிர்பார்ப்பாரு, என்ன எங்க சொத்தை இவ்வளவு சம்பாதிச்சேன், அங்க கடை இருக்குது, இங்க கடை இருக்குது, எனக்கு இவ்வளவு சொத்து, நான் இவ்வளவு தெரியுது, எல்லாம் ஒத்து மொத்தமா எல்லாம் பள்ளிக்கு எழுதிருக்கேன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போகுமா? இந்த டைம்ல கொஞ்ச நேரம் தாயலாம் நான் இந்த சொத்தெல்லாம் சதகா செஞ்சு நல்லவனா வந்துட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், இவர் பேசுற பேச்சு உணர்த்தாத உணராத நோபலை சும்மா வாயாலே நடக்காது. இவருக்கு கேட்கறது கெஞ்சிறதெல்லாம் உணர்றது ஒன்றுமே நடக்காது. இதான் யோசிச்சு பார்ப்போம். நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம், அடுத்த கிழமை எனக்கு உயிர் நிச்சயம் ஒரு தாடினா தொப்பக்கூடிய இருக்கும். எவ்வளவு கூத்து போட்டுக்கிறோம், எத்தனை பாவங்களை செஞ்சுக்கிறோம், எவ்வளவு நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு விபச்சாரத்திலே எத்தனையோ பேர் திருமணம் முடிச்சு விபச்சாரத்துல கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டியது. ஆனா அல்லாஹ் பூமியில ஏதோ ஒரு அடிப்படையில அந்த சட்டங்கள் அமுலாக்கப்படாததுனால உயிரோடு வாழ வச்சிருக்கலாம். எப்ப தௌபா செய்ய போறோம்? கடைசியாக ஒரு வரலாறு ஒரு சம்பவத்தை எல்லாருமே வெளிநாட்டில் ஒரு வாப்பா, இந்த வாப்பா தொழுகை இல்லை, அமல்கள் எதுவும் இல்லை, அதோட இவர் போதையில இந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு வாப்பா, போதையில இந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு வாப்பா, அதே நேரம் அசிங்கமான காட்சிகளையும் தனிமையில் பார்க்கக்கூடிய ஒரு வாப்பா. இவருக்கு ஒரு 5 வயசுல ஒரு புள்ள. இந்த புள்ள 5 வயசுல இருக்கக்கூடிய இந்த புள்ள ஒரு நாள் ஒரு ஆப்பட வேலை இல்லைன்னா புள்ள எதிர்ப்போட கூட்ட விட்டு போயிடுவாரு. புள்ள தூங்கினதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு வரும். பிஸி ஆகும். நேரத்தோட புள்ள 8-9 மணிக்கு இருந்து 6-7 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுவாரு, வேலைக்கு போயிடுவாரு. இரவுல வந்தா புள்ள தூங்கினதுக்கு பிறகு வருவாரு. ஒரு நாள் புள்ள பார்க்குது, இன்னைக்கு நான் எப்படியாவது வாப்பாவோட பேசுறதுக்கு முடிச்சிருக்குது. வாப்பாவும் பலத்தை போல போதையோட வீட்டுக்கு வாரால் ஒரு அசிங்கமான காட்சியுடைய சீட்டு எடுத்துக்கொண்டு வாப்பாக்கு தெரியா புள்ள முடிச்சிருக்கிறது. வந்து அவருடைய ரூமுக்குள்ள போய் போதையோட அந்த சீடியை போட்டு அந்த அசிங்கமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். வாப்பாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த புள்ள வாப்பா வந்து சத்தம் கேட்டு அந்த கதவை மெதுவா திறந்து உள்ளுக்கு போகுது. போனா டிவியில ஒரு அசிங்கமான காட்சி. இதை பார்த்த அந்த புள்ள வாப்பா கிட்ட கேக்குது, வாப்பா என்ன
இவருக்கு தூக்கி வாரி போட்டு பாப்பாக்கு தூக்கி வாரி போட்டு நான் செஞ்ச அசிங்கத்தை எனக்குள்ள பார்த்துட்டு உடனே வெளியே போறான். கூட்டத்துக்கு வெளியே போறான். உள்ள ஓடிட்டு ரூபாய்க்கு வெளியே போன வாப்பா நைட் எல்லாம் ரோடு அங்கே இங்கே சொல்கிறாரு. சுபமுடைய வாங்கி கேட்குது. குடிச்சிட்டு பள்ளிக்கு போய் அப்பதான் சுபக தொழுகிறாரு. சுபக தொழுகின்ற மூளை உட்கார்ந்து அழுகுறாரு. மஸ்ஜிதில் இருந்தவங்க எல்லாம் பேசாங்க. பள்ளியில எல்லாம் போனதுக்கு பின்னாலேயும் இமாமுடைய ரூமுக்கு ஒரு அழுக சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா இந்த மனிதர் மூளையில அமர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். ஹஜ்ரத் சொன்னாரு, ஏன் அழுகுறீங்க? இவர் சொல்றதுக்கு வெட்கப்படுறார். சொல்லல மறைச்சாரு. ஹஜ்ரத் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லி கேட்டார். நடந்த விஷயத்தை சொன்னார். ஹஜ்ரத் சரி ஏதோ நடந்துட்டு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கீங்க, தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க, தௌபா செஞ்சிருக்கீங்க, தௌபா செஞ்சுட்டு நாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி கூப்பிட்டா இவர் மறுக்கிறார். இவர்கிட்ட மறுக்கிறது என்ன காரணம்? அந்த புள்ளட முகத்தை நான் எப்படி பார்க்கிறேன், ஏன் பாவத்தை கண்ட புள்ளட முகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று இவருக்குள்ளத்தில் ஒரு ஏக்கம் கவலை. இதை சொல்றாரு. என் பிள்ளை எனக்கு பார்க்கலாம், பிரச்சனை வாங்க வீட்டுக்கு போவோம் என்று கூட்டிக் கொண்டு போறாரு. போனா கூட்ட சுத்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம். இவர் பயந்துட்டாரு. இவரை தேடிதான் வந்திருக்கிறாங்களோ என்று இவர் போனதுக்கு பின்னால கொஞ்சம் பேரை தள்ளிக்கொண்டு வீட்டு வாசல் கிட்ட போனதோட மனைவி ஓடி வந்தாங்க. ஓடி வந்து இந்த வாப்பாட உடுக்க குடிக்கி சொன்னாங்க, இதற்குள்ள மௌத்து, இதற்குள்ள மௌத்து. இந்த வாப்பாட ஏற்கன் தௌபா எப்படி இதற்குள்ள மௌத்து எப்படி முடிக்கிறேன்? தௌபா செஞ்சிட்டாரு. அல்லாஹ் இவரோட கவலைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வாழம் புள்ளைய மௌத்தாக்கி ஏட புள்ளைய ஏட மனைவிய ஏட உட்கார்ந்திருக்கிற மௌத்தாக்கி தான் திருந்தப்பான். நான் நோயாளியாகத்தான் நான் திருந்தப்பான். எப்ப திருந்த போறோம்? எப்ப எங்கட பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம்? போனவர் சொல்லியது வைக்கிறோம். எங்கட அடுத்த வருஷம் நாங்க திருந்துவோம். அடுத்த வருஷம் வந்து 2 நாள் ஆகிட்டு இப்ப நினைக்கிறோம்னா ஏதோ ஒரு கூத்த போட்டுட்டு இந்த வருஷம் போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வருஷம் நோம்பு வருது, அத்தி வருது. இல்ல சகோதரர்களே, எப்ப மௌத் வரும்? அடுத்த வருஷம் எங்களுக்கு வரலாம். எனக்கு நோயை தந்துதான், எனக்கு நோயை தந்ததற்கினாலே நாங்கள் திருந்த போறோம். இல்ல சகோதரர்களே, இப்ப திருந்துவோம், இன்றிலிருந்து திருந்துவோம். எங்களோட பாவங்களை விடுவோம். எங்களோட பாவங்களை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். எவ்வளவு அல்லாஹ் எங்களுக்கு அத்தாட்சிகளை காட்டிட்டான். வலதீக தௌமினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். இந்த வெள்ளத்தை, இந்த சூறாவளிய, இந்த மழையை, இந்த காற்றை, இப்படியான சின்ன சின்ன வேதனைகளை தந்ததே நீங்க இந்த பக்கம் வரணுன்றதுக்காக வேண்டி இறைவனான சுப்ஹானஹு தஆலா எங்களை எல்லோரையும் அவனின் பக்கம் மீண்டவர்களாக ஆக்கிரமிக்க முடிவாராக. யா அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை கட்டித் தந்தது. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தது. யா அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் விபச்சாரம் செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் கடவுளிருக்கிறோம். யா அல்லாஹ் கொல்லிருக்கிறோம். யா அல்லாஹ் புறத்திருக்கிறோம். யா அல்லாஹ் மனைவியோட நல்ல நடக்கிறது. யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறது. யா அல்லாஹ் கடன் எடுத்து கொடுக்காம எதிர்த்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் வட்டியில மூழ்கி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் பாதுகாத்தது. யா அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை தந்தது. யா அல்லாஹ் தௌபா இல்லாம மௌத்தை தந்துராதே, தௌபா இல்லாம மௌத்தை தந்துராதே. யா அல்லாஹ் இந்த மனக்கரான நோக்கத்தில் எங்களுக்கு அனுப்பி யா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ வச்சிரு. யா அல்லாஹ் நல்ல முஃமின்களாக வாழ வச்சிரு. யா அல்லாஹ் முனாஃபிக்குகளாக ஆக்கிடாதே. யா அல்லாஹ் பாத்திகளாக ஆக்கிடாதே. யா அல்லாஹ் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் முஸ்லிம்களாக பெற்றோர்களுக்கு எங்களை பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறாய். யா அல்லாஹ் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் கடைசி வரை முஸ்லிம்களாகவே வாழ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் மௌத்தை முஸ்லிம்களோட நிலைமையிலே மௌத்தை தந்திரி. யா அல்லாஹ் பாதையோட மௌத்தை தந்திராதே. யா அல்லாஹ் வளர்ந்தலை கொடுத்து தந்திராதே. யா அல்லாஹ் பாவத்தை தந்திராதே. யா அல்லாஹ் கொலைப்பாட்டோட தந்திராதே. யா அல்லாஹ் விபச்சாரத்தை தந்திராதே. யா அல்லாஹ் கடவுளுக்கு முத்த தந்திராதே. யா அல்லாஹ் பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற மௌத்தை தந்திராதே. யா அல்லாஹ் எப்படி மௌத்தாகிறோம் அப்படியே எதிர்பார்க்கப்படுவோம். யா அல்லாஹ் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலைமையில மௌத்து வந்து அதே நிலைமையில முழு மக்களும் இருக்கக்கூடிய
புனிதமான இடங்களை தந்திரியால மஸ்ஜிதிலே தாயால தஹஜ்ஜுடைய நேரத்திலே தாயால யா அல்லாஹ் எனக்கு மனைவி ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயால யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நிலைமையில மௌத்தை விரும்பினா தந்திரியால அந்த அந்த புனிதமான இடங்களை எங்கள் மௌத்தை தந்திரியால பயங்கரமான மக்கள் பார்த்து பரிதாபப்படக்கூடிய மூத்தாய்களை மூத்தாக்கிறாரே அல்லா இந்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தீர்களா அவர்களுக்கு நீ ஆரோக்கியமான கடைசியான வாழ்க்கையை கொடுத்தீர்களா இந்த பெற்றோர்கள் நாம் ஒப்பாதாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளும் வெற்றி நிம்மதியை சந்தோஷத்தை தந்திரியாளா எங்களை சக்கராத்திலே சாப்பிடியாளா அல்லா இந்த பிள்ளைகளை ஆரோக்கியமான சாலிகான பிள்ளைகளாக ஆக்கியாளா எங்களுடைய ஈடுபட்ட வாழ்வில் வெற்றி நிம்மதியை சந்தோஷத்தை தந்திருக்கிறோம்.